பொதுவாக நம்ம கம்பெனி அப்படின்னாலே அது லாப நோக்கத்துக்காக தான் ஆரம்பிப்போம், கரெக்டுங்களா? அதுவே நான் ப்ராஃபிட் மோட்டோக்காக, அதாவது லாப நோக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் நம்ம வந்து செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து கம்பெனி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ்க்காகவே மட்டும் இந்த கம்பெனி ஆரம்பிக்க முடியுங்க. இந்த கம்பெனி அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி என்னெல்லாம் வேலைகள் செய்கிறாங்களோ அது அத்தனையுமே இங்கேயும் வந்து இந்த கம்பெனி செய்ய முடியும். ப்ராஜெக்ட்டும் எடுக்கலாம், ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய சர்வீசஸை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். நிறைய பேர் தங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கான முக்கியமான காரணம்ன்றது தங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்னோட கடுமையான உழைப்புனால தான் என்னோட பிஸ்னஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது, அது மூலிமா தான் நான் என்னோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஸ்னஸோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. எந்த ஒரு செயல் ஆரம்பித்தோம்னாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யணும், அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸில் சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நம்ம நிறைய வீடியோஸில் கம்பெனியோட வகைகள் பார்த்துருப்போம். அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி கம்பெனிஸோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கம்பெனிஸோட டைப்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த டைப் ஆஃப் என்டிட்டி சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லோ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, 1% கம்பெனி, இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ரொம்ப தனித்துவமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸோட டைப்ஸ் பற்றி பார்த்துடலாமா? இதில் முதலாவதாக இருக்கிறது செக்ஷன் 8 கம்பெனி. பொதுவாக நம்ம கம்பெனி அப்படின்னாலே அது லாப நோக்கத்துக்காக தான் ஆரம்பிப்போம், கரெக்டுங்களா? அதுவே நான் ப்ராஃபிட் மோட்டோக்காக, அதாவது லாப நோக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் நம்ம வந்து செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோங்க. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய பெனிஃபிட்ஸ்க்காக ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட் அவங்க வந்து ஒரு லாரி ஓனர் அசோசியேஷன், அந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோடைய லாரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஷெட் அமைக்கலாம், அதாவது ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸு. அதுக்காக ஒரு செக்ஷன் 8 கம்பெனி, அதாவது லாப நோக்கம் இல்லாமல் அந்த மெம்பர்ஸோடைய நலனுக்காக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த செக்ஷன் 8 கம்பெனி, இல்லைனா நான் ப்ராஃபிட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறதுங்க. ஸோ முதலாவது வகை செக்ஷன் 8 கம்பெனி. ரெண்டாவது வகை அப்படின்றது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிங்க. இது என்னென்னா பொதுவாக வந்து கம்பெனி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ்க்காகவே மட்டும் இந்த கம்பெனி ஆரம்பிக்க முடியுங்க. ஒரு கம்பெனியோடைய ஸ்ட்ரக்சரும் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ்ஸோடைய பெனிஃபிட்ஸையும் சேர்ந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிமம் 10 மெம்பர்ஸாவது இருக்கணுங்க. இந்த வகையில் நம்ம ஊரில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மல்டி கிராப் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. இந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் கம்பெனிஸுங்க. இப்போ வெளிநாட்டில் ஏதோ ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்தியாவில் தன்னுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் இல்லை தங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்தியாலையும் கட்டாயமாக அந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இவங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் 4த்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதலாவதாக இருக்கிறது லியேசான் ஆஃபீஸ், அதாவது தமிழில் தொடர்பு அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினில் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, இந்தியாவில் அந்த கம்பெனிக்கான வெண்டார்ஸ் இருக்காங்க, பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு இடையில் கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு தொடர்பு அலுவலகமாக இயங்குங்க இந்த லியேசான் கம்பெனி அப்படின்றது. ரெண்டாவது இருக்கிறது ப்ராஜெக்ட் கம்பெனிங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்க ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் அங்கே எடுத்துருவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங் கம்பெனியை சொல்லலாம். இப்போ கூட ரீசெண்டாக அந்த சாம்சங் கம்பெனியில் நிறைய அவங்களோட ஃபேக்ட்ரியில் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னே இங்கே கம்பெனி செட்டப் பண்ணலாம். இதை வந்து ப்ராஜெக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த லியேசான் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராஜெக்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இதுக்குன்னு ரெவென்யூ மாடலே கிடையாதுங்க. அதாவது இந்த கம்பெனிஸ் இந்தியாவில் வருமானம் ஈட்ட முடியாது. ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவோ இல்லை இந்த தொடர்பு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்காகவும் என்ன செலவாகுமோ அந்த பணத்தை அங்கேருந்து அனுப்பிச்சிருவாங்க. இவங்க அதை வச்சு வெறும் எக்ஸிக்யூட், அதாவது அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த பணத்தை யூஸ் பண்ண முடியும். அதுவே வருமானம் ஈட்டணும், ப்ராஜெக்ட்டுமே இங்கே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. அதில் முதலாவது ஆப்ஷன்றது பிரான்ச்
ஆஃபீஸ், வெளிநாட்டு கம்பெனியோடைய ஒரு பிரான்ச் ஆஃபீஸாக இங்கே வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகும். இந்த கம்பெனி அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி என்னெல்லாம் வேலைகள் செய்கிறாங்களோ அது அத்தனையுமே இங்கேயும் வந்து இந்த கம்பெனி செய்ய முடியும். ப்ராஜெக்ட்டும் எடுக்கலாம், ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய சர்வீசஸை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ அத்தனையுமே ஒரு முழுக்க ஒரு ஆஃபீஸாக இந்த பிரான்ச் ஆஃபீஸால் மட்டும்தான் செயல்பட முடியும். இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி கம்பெனி. அதாவது ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் ஒரு சப்சிடரி கம்பெனி ஆரம்பிக்கும். ஸோ இந்த சப்சிடரி கம்பெனி அப்படின்றத நம்ம தனியாக இன்னொரு செக்ஷன்லையும் பார்க்கலாம். சரிங்க, இந்த வகையில் அடுத்து வரக்கூடிய ஒரு கம்பெனியோட டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியுமே கம்பெனிஸாக கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து மக்களுக்கு லோன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் பொதுமக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுக்கு என்ன வகையான கம்பெனி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ப்ரைவேட் லிமிடெட் தான் வரும். ஆனால் இதுவுமே வந்து ஒரு தனி கேட்டகரி, NBFC அப்படின்ற ஒரு கேட்டகரி தாங்க. இந்த கேட்டகரி கீழே கிட்டத்தட்ட 8லேருந்து 9 வகையான கம்பெனிஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அசட் ஃபினான்ஸ் கம்பெனி, லோன் கம்பெனிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கம்பெனிஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ், கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு இந்த NBFC கீழே நிறைய வகைகள் இருக்குங்க. இந்த NBFC கேட்டகரியில் இந்தியாவில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, L&T ஃபினான்ஸ் இருக்குது, இது தவிர்த்து LIC, இது எல்லாமே இந்த NBFC அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடிய லிமிடெட் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸோட வகைகளில் அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செபி இன்டர்மீடியரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நானே ஆரம்பிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தீர்வுன்றது தான் இந்த செபி இன்டர்மீடியரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுலேயுமே நிறைய வகையான கிளைகள் இருக்குங்க. இந்த செபி இன்டர்மீடியரி கம்பெனிஸ்லையுமே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, மர்ச்சன்ட் கம்பெனி, VC கம்பெனிஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னுமே இதுலேயுமே நிறைய வகைகள் இருக்குங்க. இந்த ஃபீல்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோதா சொல்லலாம், அதே மாதிரி HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை SBI மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த செபி இன்டர்மீடியரி கம்பெனிஸில் ரொம்ப பாப்புலரான என்டிட்டிஸ். அடுத்து இந்த கம்பெனிஸோட வகைகளில் கம்பெனியோடைய கண்ட்ரோலை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு செக்மெண்ட் இருக்குங்க. இதுலேயுமே 2 வகையான கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று ஹோல்டிங் கம்பெனி, இன்னொன்று சப்சிடரி கம்பெனி. முதலாவதா ஹோல்டிங் கம்பெனி. இந்த ஹோல்டிங் கம்பெனி அப்படின்றது என்னென்னா, இன்னொரு கம்பெனியில் இவங்க 51% மேற்பட்ட ஷேர்ஸை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சப்சிடரி கம்பெனி அப்படின்றது அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸை 51% மேலே வேற ஒரு கம்பெனி ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயுமே 2 வகைகள் இருக்குங்க. ஒன்று வந்து ஹோல்லி ஓன் சப்சிடரி கம்பெனி, இன்னொன்று பார்ஷியலி ஓன்ட் சப்சிடரி கம்பெனி. அதாவது இன்னொரு கம்பெனி முழுக்க 100% ஆஃப் த ஷேர் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஹோல்லி ஓன் சப்சிடரி கம்பெனி. இல்லை 51% தான் வச்சுருக்காங்க, மீதி எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது பார்ஷியலி ஓன்ட் சப்சிடரி கம்பெனி. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பாப்புலரான உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா, ரிலையன்ஸ், அதானி, இந்த குழுமங்கள்லாம் கிட்டத்தட்ட 100லேருந்து 150க்கும் மேற்பட்ட சப்சிடரி கம்பெனிஸ் இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ மூலிமா நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு கம்பெனிஸோட வகைகளும் பார்த்துருந்தோம். உங்களுடைய கம்பெனிக்கு எந்த வகை சூட் ஆகும் அப்படின்னு தெரியலன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர், கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.